தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் லக்கி. இங்கே நடக்கிற மாதிரி அங்கே விஜய் சார், அஜித் சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் ரஜினி சார், நான் தலைவர் வெறியன். நானும் தலைவர் வெறியன் தான். ஓ ஸோ நைஸ் நைஸ். ஸோ அதே தான் இங்கே ரிலீஸ் பண்ணுற டைம் அதே டைம் அங்கேயும் ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே எப்படி ஒரு பட்டாளம் இருக்கோ அங்கேயும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்துல தர்ஷனையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்களா? எதிர்பார்க்கலாமா? தெரியல, நடக்கும்போது நடக்கும். அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 years. அண்ட் தென் பார்ட் டைமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஜூனியர் பையன் ஒருத்தன் ஆல்பம் சாங் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து சரி இந்தியாவில் போய் சான்ஸ் தரலாமா, அந்த ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல, சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்குவோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ் சினிமான்னு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்தது. மோஸ்ட்லி அங்கே தியேட்டர்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிங் அதை லேர்ன் பண்ணிக்கொண்டு தான் சென்னை வந்தது. நான் எப்பவுமே ரஜினி சார் ஃபேன் தான். ஸோ ஒரு மாதிரி வெறியன். ஸோ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, சிவாஜி படம் டைமில் கால் முறிஞ்சு பிஓபி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்கள் 4 மணி ஷோ உண்டா 3:30 லைனில் நிற்கணும், இல்லை 3 மணி. ஸோ அப்படி நின்று அதை உடைச்சு படம் பார்த்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி வெறியன்.